சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சபாபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அதன் அடிப்படை தொழில்கள் எப்படி வேகத்தோடு முன்னேறுது என்பதை பொறுத்து அமையும். இஸ்ரேல் என்பது ஒரு சின்ன நாடு, கடும் தண்ணீர் பஞ்சத்துடன் உள்ள நாடு. சிரமம் பிரச்சனைகள்னு வந்தாதான் அதற்கு தீர்வு என்ற பேர்ல ஒரு புதிய கண்டுபிடிப்பு வரும். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தேவைன்னு வரும்போது புதிய கண்டுபிடிப்புகள் வரும். அதுபோல தண்ணீர் பிரச்சனை காரணமா இஸ்ரேல் நாட்டில் நுண்ணீர் பாசன முறை அறிமுகமாகி விவசாயிகள் மத்தியில் இப்போ பிரபல்யம். மற்ற நாடுகளுக்கும் இதை பற்றி சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அந்த நாடு அனுபவம் பெற்றிருக்கு. நாமளும் தெரிஞ்சுக்கிறோம். நல்ல விஷயங்கள் எங்கேருந்து யார் சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியது தானே. அதே இஸ்ரேல் நாட்டில் இன்னொரு ஆராய்ச்சி, அதாவது பயிர்கள் வறட்சியை தாங்கி வளர ஏதுவா ஏதாவது மரபணுக்களை புகுத்த முடியுமான்னு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே. சபாபதி சார், இது சம்பந்தமா நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அந்த நாட்டு விஞ்ஞானிகள் நம்ம நாட்டு விஞ்ஞானிகளிடம் சொல்லியிருக்கிறாங்க. மரபணுன்ன உடனே என்னமோ ஏதோன்னு பயப்பட வேண்டாம். ஒரு காலத்தில் இது பற்றி அதிக அளவில் பயந்த நமது விவசாயிகள் இப்போ நல்லா தெளிவடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு புள்ளி விவரம் பாருங்க. நம்ம நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் சாகுபடியாகும் பருத்தி பயிரில் 90-95% பருத்தி ரகங்கள், இன்னும் கூட அதிகமாக இருக்கும், பிடி ரகங்கள் தான்னு சொல்கிறாங்க. காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தி சாகுபடி செலவை குறைத்து நிகர லாபத்தை பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் புகுத்தப்பட்ட பருத்தி ரகங்கள் அதிகப்படுத்துதுன்னு விவசாயிகள் உணர்ந்திருக்காங்க. இதே நுட்பத்தை சைனாவில் ஒரு 60% அளவுக்கு தான் பயன்படுத்துகிறாங்களாம், கடைபிடிக்கிறாங்களாம். இது ஓர் ஒப்பீடு. இப்போ இதே நுட்பம் வறட்சியை தாங்கும் சக்தியை பயிர்களில் அதிகப்படுத்த உதவுமான்னு ஆராய்ச்சிகள் நடைபெறுது. நல்ல செய்தி வந்தா கடும் வறட்சி, மழையின்மை, மின்சார தட்டுப்பாடு இருக்கும் காலங்களில் நாமளும் பயிர் சாகுபடியை மேற்கொண்டு இருக்கிற தண்ணியை வச்சுக்கிட்டு 4 காசு பார்க்கலாம் இல்லையா? காத்திருப்போம். சபாபதி சார், இன்னொரு செய்தி. முன்னாடிலாம் நம்ம விவசாயிகள் விதை வேணும்னா அரசாங்கத்தை, அதாவது வேளாண்மை துறையை, பல்கலைக்கழகத்தை நம்பி இருப்பாங்க. இப்போவும் ஒரு சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் வேளாண்மை துறை சுமார் 17-18% விதை தேவையை பூர்த்தி செய்துக்கிட்டு இருக்குது. மீதி தேவையை சக விவசாயிகள், தனியாரை நம்பி இருக்கிறாங்க நமது விவசாய பெருமக்கள். இது இன்னும் இப்போ முக்கியத்துவம் பெறும் வகையில் வீரிய ஒட்டு விதை தேவைகளை, குறிப்பாக மக்காச்சோளத்தில் முழுக்க தனியார் நிறுவனங்கள் தான் வீரிய ஒட்டு ரக விதைகளை உற்பத்தி செய்து விநியோகம் செய்யுதான். நெல்லில் 1/6 பங்கு விதை தேவையைத்தான் அரசு நிறுவனங்கள் பூர்த்தி செய்யுதான். மீதி 5 பங்கு விதைகளை தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி செய்து வழங்குதான். இப்படி பலரையும் நம்பி செய்யப்படும் வேளாண்மை தொழில் நல்லபடியாக நடைபெற அனைவரும் உதவியாக இருக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.